ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டாக வர நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை, கொஞ்சமாக பட்டர், மில்க் மேட் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து மில்க் மேடே ஓகே எனக்கு ஸ்வீட்னஸ்க்குனா தாராளமாக விட்டுருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதையோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கன்சிஸ்டன்சி கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணாலும் அது உங்களோட ஆப்ஷன். பட் மில்க் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் வச்சா போதும். ஓவர் எண்ணெய் வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் வந்து நீங்கள் மில்க் மேட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் உள்ளே ஊற்றி கவர் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். பட் இதில் மில்க் மேட் உள்ளே வந்து ஹோல் போட்டு அதுக்கு உள்ளே ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது அந்த பன்னோட அந்த ஹீட்டுக்கும் நம்ம சாப்பிட்ற அந்த மில்க் மேட் அந்த டேஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.